ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் 2 கால தியானங்களாக நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரங்களை, அவருடைய சரீரத்தின் அவயங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாள் 21. இன்றைக்கு அவருடைய சரீரத்தின் ஒரு அவயத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால், நீங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 26 முதல், வசனங்கள் 22 முதல் 24. 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னை தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகுமூரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊரானாகி இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதம் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையிடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலுக்குள் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தனாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருந்தது என்று சொல்லி வேதத்துல பார்ப்போம் என்றால், அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. அவருடைய வாயிலிருந்து அழகான வார்த்தைகள், அநேகம் வேதாகம மொழிபெயர்ப்புகளில் போடப்பட்டிருக்கிறது. அழகான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது. அருள்மொழிகள், அதாவது அருள்மொழிகள்னா மக்களின் இருதயத்தை தொட்டன. அவருடைய வார்த்தைகள், அருள்மொழிகள் மக்களின், சாதாரண மக்களினுடைய இருதயத்தை தொட்டன என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆரோக்கியமான வார்த்தைகள் என்றும், அது பிரியமான வார்த்தைகள் என்றும், அது மிகவும் மதுரமா இருந்தது என்று சொல்லி இதமான வார்த்தைகளை அவர் பேசினாரா, பிரியமான வார்த்தைகளை பேசினார். இளைப்படைந்தவருக்கு சமயத்துக்கேற்ற, அதாவது சூழ்நிலைக்கேற்ற வார்த்தைகளை, நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் அந்த சூழ்நிலையில ஆண்டவர் என் சூழ்நிலைக்கேற்பட்ட வார்த்தைகளை அவர் பேசினாரா. இளைப்படைந்தவனுக்கு அதான் சமயத்துக்கேற்ற வார்த்தை. அவருடைய வார்த்தையை கேட்டு யாராலும் எதிர் பேசவும் முடியல, எதிர் நிற்கவும் முடியாத அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதர்கள் அவருடைய வார்த்தையில ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எதிர்த்து பேசவும் முடியல, அவர்களால எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்குகளே அவர் வாயிலிருந்து புறப்பட்டது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாய் அவருடைய வார்த்தைகள் இருந்ததை சொல்லி பார்க்கிறோம். அதாவது கிருபையுள்ள வார்த்தைகளை அந்த ஜனங்கள், நாசரேத்து ஊரில் இருந்த ஜனங்கள் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டார்களாம். இவர்கிட்ட எப்படி இவ்வளவு பலத்த செய்கைகளும் ஞானமும் இருக்கிறது, ஞானமாய் பேசுகிறாரே, இவ்வளவு பலத்த செய்கைகள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்களா, இன்னொரு காரியத்தை யோசிச்சு, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா, இவங்க அம்மா மரியாள் அல்லவா, இவங்க சகோதரர்கள் எல்லாம் சீமோன், யூதா, இவங்கெல்லாம் இங்க யாக்கோபு, யோசே, இவங்கெல்லாம் இங்க இருக்கிறாங்களே, இவங்க சகோதரிலாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள், இவருக்கு மட்டும் எப்படி இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் என்று சொல்லி அவரை அங்கீகரிக்காமல், அவர் மேசியா என்றும், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்றும், அவர் ஊழிய வல்லமை உள்ளது என்றும், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்றும், அதிசயங்களை செய்கிறவர் என்று விசுவாசிக்காமல் அவரை நிராகரித்து, அவர் நம்ம ஊர் தானே, நாசரேத்து ஊர்ல பிறந்தவர் தானே, அப்படி நம்ம அவருடைய அப்பா அம்மா எல்லாம் இங்கதானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிராகரித்தார்கள். அவரை கனவீனப்படுத்தினார்கள். அவருடைய கிரியைகளை அவர்கள் நிராகரித்து, அவருடைய கிரியைகளை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அபிசுவாசத்தினால அப்படி சொன்னதுனால அவர் அந்த நாசரேத்து தன் சொந்த ஊர்ல அநேக அற்புதங்களை செய்யவில்லை அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அந்த எலிசாக்கு மாத்திரம் அவர் அற்புதங்களை செய்யல. பாருங்க, வெளிநாட்டு இருந்த சீரியா தேசத்தனாகிய நாகாமனுக்கும் அந்த சரப்த ஊராகிய அந்த சாரிபாத் விதவைக்கும் அவர் அற்புதங்களை செய்தாராம். நம்ம விசுவாசிக்கலன்னா ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய மாட்டார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த கிருபை உள்ள வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எப்படி இந்த நாட்களில, இந்த 2 நாட்களில நம்ம எப்படி பேசுகிறோம் என்பதை குறித்து நாம் கவனமாய் இருக்க வேண்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களே மகிழ்ச்சிக்குள்ளா இருக்கிறதா,
மற்றவர்களை பலப்படுத்துகிறதா, மற்றவர்களுக்கு அது சமயத்துக்கேற்ற வார்த்தையா இருக்கிறதா, அவர்களை உயிர்ப்பிக்கிறதா, நல்ல வார்த்தையை நம்ம பேசுறோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிதானித்து அறிய வேண்டும். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தைகளை பேசுறோம், அது எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்பதை நிதானித்து இந்த நாட்களிலே, இந்த 2 நாட்களிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான், ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தைகள் தான் அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதங்களை கொண்டு வந்தது, சுகத்தை கொண்டு வந்தது. அநேக பொல்லாத பிசாசுகளே ஆண்டவர் விடுதலை பண்ணின அவருடைய வார்த்தையினால. பொல்லாத ஆவிகள் ஒவ்வொரு சரீரங்களை விட்டு ஓடி போனேன்னு சொல்லி பார்க்கிறோம், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தான். அல்லேலூயா. நமக்கு இன்றைக்கு எப்படிப்பட்ட நம் வார்த்தைகளை பேசுகிறோம்? அநேக காரியங்களில நம்ம இன்னைக்கு நம்முடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது, வார்த்தையில தான் எல்லாமே இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நம்முடைய வாயின் வார்த்தையில் தான் இருக்கிறது. நன்மையை தீவும் நம்முடைய வாயின் வார்த்தையில் தான் இருக்கிறது. சாபமும் ஆசீர்வாதமும் நம்முடைய வாயின் வார்த்தையில தான் இருக்கிறது. அவை நம்ம எவைகளை தெரிந்தெடுக்கிறோம். கூடுமானால் இந்த நாட்களில நல்ல வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை, வசனங்களை அறிக்கை செய்வோம். வேதம் சொல்லுகிறது லூக்கா 6:45, இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நம்முடைய இருதயத்துல பொல்லாங்கான இருதயமா இருந்துச்சுன்னா பொல்லாங்கான காரியங்களை நாம் பேசுவோம். சங்கீதம் 19:14 சொல்லுகிறது, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய பார்வைக்கு எப்படி பிரீதியாய் இருப்பதாக தாவீது சொல்றார். உம்முடைய பார்வைக்கு அது இன்பமா இருக்கட்டும். நான் என்ன பேசுறேன், என்ன நினைக்கிறேன், அந்த நினைவுகள், அந்த பேச்சுகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துல அது பிரீதியாய் இருக்க வேண்டும். எபேசியர் 4:29 சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்று நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது, வீண் வார்த்தைகள் ஒன்று நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நீதிமொழிகள் 13:3 சொல்லுது, தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விளக்கிறவனோ தன் அழிவுக்கு காரணமாவான். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் நம்முடைய எல்லா பிராணனை அழிவுக்கு வருகிற தீமையான காரியங்களுக்கு அழிவுக்கு காக்குறதா இருக்கிறது. ஆனா நம்முடைய உதடுகளை பிளக்கிறவன், துணிகரமா பேசுகிறவன், வீணான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, கிழவி பேச்சுகளை பேசுகிற அவங்களுக்கு அழிவு அவருடைய வார்த்தைகள் காரணமாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 143 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் தாவீது சொல்றார். ஆண்டவரே என் வாய்களுக்கு, என் வாய்க்கு காவல் வையும். இவ்வளவுதான் நான் பேசணும், இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் வையும், காத்துக்கொள்ளும் அப்படி சொல்ற. நம்முடைய வார்த்தைகள்ல, நான் பேசுகிற வார்த்தைகள்ல நம்ம கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் சுகத்தை கொண்டு வந்தது, விடுதலை கொண்டு வந்தது, சமாதானத்தை கொண்டு வந்தது, ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. எல்லாரும் நற்சாட்சி சொன்னார்கள். அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள். நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தார் என்ன சொல்றாங்க, நம்முடைய சபை, நம்மை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆமென். விசுவாச வார்த்தைகளை பேசி கர்த்தருடைய நாமத்தை இந்த நாளிலே நாம் மகிமைப்படுத்துவோம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை குறித்து, அவருடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் சுருக்கமா இருந்தது ராஜா. அப்பா, அது ஒவ்வொருவருக்கும் நன்மையா இருந்தது. சிறைப்பட்டவர்களுக்கு ஆண்டவரை விடுதலை கொடுத்தது அவருடைய வார்த்தைகள். ஆண்டவரே கட்டுண்ட மக்களுக்கு ஆண்டவரே சப்பா, அப்பா ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரை, தரித்திரர்களுக்கு ஆறுதலான இதமான வார்த்தைகளை நீர் பேசுறீர் ஆண்டவரே. அப்பா, கட்டுண்ட மக்களுக்கு கட்டவிழ்த்தலையும் ஆண்டவரை, சிறைப்பட்டவருக்கு விடுதலை உங்களுடைய வார்த்தைகள் சொன்னது ஆண்டவரே. நாங்களும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே சப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகளை, இருதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரதியா இருக்க எங்களை இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.